மக்களே பிரவீன், என்னம்மா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னோட யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணிட்டு இருக்கேன். சரி மக்களே, பண்ணு பண்ணு. இவ இங்க என்னத்த பண்ணிட்டு இருக்கா? ஏடி என்னத்த தேடிட்டு இருக்கா? அதுவாமோ டிவி ரிமோட்ட காணோம், அததான் தேடிட்டு இருக்கேன். நீங்க எங்கயாச்சும் பாத்தீங்களா? டிவி ரிமோட் டிவிக்கு பக்கத்துல தான் இருக்கும், வேற எங்க இருக்கும்? இல்ல, நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். நான் போய் பெட்ரூம் தேடிட்டு வரேன். ஏடி உன் பேக் எல்லாம் துவைச்சியா? அங்க பாரு, கண்டுக்கிடாம போறா. அந்த பேக்கை துவைச்சு எவ்வளவு நாள் ஆகுது? ரொம்ப நாள் கழிச்சு நாளைக்கு ஸ்கூலுக்கு வேற போறா. ஒரு நீட்டா போக வேண்டாம்? அந்த பையன் கூட பொறுப்பா இருக்கான். நம்ம வீட்டுல இங்க எல்லாம் தலைகீழ தான் இருக்கு. பையன் பொண்ணு மாதிரி நல்லா பொறுப்பா இருக்கான். இங்க பொண்ணு ஊதாரி மாதிரி சுத்திட்டு இருக்கா. எம்மோ ரிமோட் காணல. காணலையா? நான்லாம் எடுக்கல, எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு கொஞ்சம் தேடி பிடிச்சுட்டாங்களா? எனக்கு இங்க 1008 வேலை இருக்கு. உனக்கு இப்ப ரிமோட்டை கண்டுபிடிச்சு தரணும். அந்த ரிமோட் எந்த ஆள போனா எனக்கு என்ன? இவ்வளவு நேரம் இங்க வெட்டியா தானே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதான் நான் ஏதாவது சொன்னா போதும், அதுக்கு வேலைன்னு போயிருவாவே. எம்மா, நான் நாளைக்கு போட வேண்டிய ட்ரெஸ் அயர்ன் பண்ணி வச்சிட்டேன். சூப்பர் மக்களே, இப்போவே நோட் புக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க. சரிம்மா. ஒரு நிமிஷம் நில்லு. என்ன சொல்லு? நீயும் ஸ்கூலுக்கு போற, நானும் ஸ்கூலுக்கு தான் போறேன். எனக்கும் Dress துவைக்கணும், அயர்ன் பண்ணணும் எல்லாம் இருக்கு. ஆனா நாங்க என்ன ஒண்ணு மாதிரி சொல்லிக்கிட்டாலே ஏறும். எம்மா நான் Dress துவைச்சிட்டேன், எம்மா நான் ஷூ பாலிஷ் பண்ணிட்டேன், எம்மா நான் அயர்ன் பண்ணிட்டேன், எம்மா நான் எழும்பிட்டேன், எம்மா நான் பாத்ரூம் போறேன், எம்மா நான் சாப்பிட்டுட்டேன், எம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டாரேன். இப்படி சொல்லிட்டு இருக்கேக்கு நீ என்ன சின்ன குழந்தை இல்ல, நீ வளர்ந்துட்ட பிரவீனே. அக்கா மாதிரி எல்லாத்தையும் சொல்லாம பண்ணு. அக்கா முத என்னத்தை கிழிச்சான்னு கேளு. உங்களுக்கு 1008 வேலை இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, அதை மட்டும் பாருங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் 1008 வேலை 1008 வேலைங்கிறது. சரி புரிஞ்சா பிரவீனே? நீ எல்லா வேலையும் பண்ணிட்டியா? எல்லாம் பண்ணிட்டேன். நாளைக்கு என்ன பாரு, டான்னு பரப்பிட்டு நிப்பேன். நீ எல்லாத்தையும் துவைக்காம போட்டு வருவா. யார் சொன்னா? பெட் வைப்பமாடா, பெட் வா. நான் நாளைக்கு போடுற சாக்ஸ், ஷூ, Dress, பேக், என் ஜட்டி முதற்கொண்டு எவ்வளவு வாசனையா இருக்குன்னு பாரு. நீ எப்படி இவ்வளவு வேலைக்கு செஞ்சு முடிச்ச? அதான் டெக்னிக். இங்க பாரு, நீ ஒரு வேளை செஞ்சுட்டேனா வந்து எம்மோ அது பண்ணிட்டேன்னு சொல்றல்ல, நீ அது ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு. ஏன்னா அத நீ சொல்றதுக்கு அடுத்த வேலையை முடிச்சிடலாம். எல்லா வேலையும் இங்க இருந்து யோசிக்கணும்டா. அப்பனாதான் என்ன மாதிரி டான் டான்னு எல்லா வேலையும் பண்ண முடியும். சரி ஓகே, எனக்கு இப்ப மிச்சம் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் பார்க்க போறேன். போ. ஆனா அடுத்த அம்மா கிட்ட வந்து எதுவும் சொல்லாதே. எப்பா சொல்லி அனுப்பியாச்சு. இவன் ஒவ்வொரு வேலையும் முன்கூட்டியே செஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஏச்சு வாங்கி தரான். இனி இப்படி எதுவும் நடக்காது. திங்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல இப்ப வேண்டாம். முதல்ல போய் நாளைக்கு போடுற Dress எல்லாத்துக்கும் சென்ட் அடிச்சு வைப்போம். அப்பதான் நாளைக்கு கமகமன்னு இருக்கும். தி நெக்ஸ்ட் மார்னிங். ஷூ எங்க போட்டே? எல்லாம் எந்த இடத்துல இருக்குனே தெரியல. அம்மா கிட்டயே போய் கேப்போம். எம்மா, என்னடி? நான் அன்னைக்கு நம்ம தாத்தா கடையில ஒரு நோட் வாங்கி வச்சிருந்தேன்ல. என்னைக்கு? இல்ல ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதுக்கு நம்மளே தேடிட்டு போலாம் போல. என்னாச்சு தீப்தி, ஏதாச்சும் தொலைச்சிட்டியா? தேடி தரணுமா? தேடுறதுக்கு நான் அப்படி ஒண்ணு எதையும் தொலைக்கல. சும்மா தான் ஒரு ரப்பர் பேண்ட் வாங்கியிருந்தேன், அதை போட்டு போலான்னு பார்த்தேன். சரி நாளைக்கு போடுவோம். இவனுக்கு நம்ம தொலைச்சதை தேடுறோம்னு தெரிஞ்சா நேத்து பேசுனது எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதனால அமைதியே தேடுவோம். ஏட்டி நீ என்னத்தை கேட்டா? அதுவுமோ அந்த தாத்தா கடையில ஒரு நோட் வாங்கினேம்ல, அது இப்ப காணலையா? காணலையா? நான் அப்படி எதுவும் சொல்லலையே. அப்ப என்ன சொல்ல வர? அந்த நோட்டு எழுதுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். சூப்பர் நோட்டுமா. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒரு 2 நோட்டு தாத்தாட்ட இருந்து வாங்கி வைங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு நோட் இருக்கா? இருக்குமோ, பேக் ஃபுல்லா நோட்டு தான். பிங்கி கொஞ்சம் நோட்டு கேட்டா, அவளுக்கு ஒரு 2 நோட்டு எடுத்து வச்சிருக்கேன். சரி சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பு. வா, சாப்பாடு போட்டு தரேன். ஐயோ எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது. எடி வாரியா எப்படி? வரேன். இப்ப சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். ச்சே, நோட்டு எங்க போச்சுனே தெரியல. கொஞ்சம் தேடலாம்னு பார்த்தா இவங்க வேற புளு புளுன்னு வராங்க. எல்லா நாளும் இவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் போறேன். ஒருவேளை பிரவீன் இந்த நோட் எடுத்து வச்சிருப்பானோ? போய் கேட்டு பாப்போம். மவனே நீ மட்டும் எடுத்து வச்சிருந்தேன்னு செத்த என்கிட்ட. எடி உனக்கு சாப்பாடு எவ்வளவு வைக்கணும்? ஐயோ இவங்க வேற எள்ளு போட்டு கொஞ்சம் போடுங்கம்மா. நம்ம அவனை போய் பார்த்துட்டு வந்துருவோம். பிரவீன் ஒரு நிமிஷம் நில்லு. என்ன சொல்லு? இங்கடா மரமண்டே. என்ன சொல்லு? என் நோட்டு நீ எடுத்தியா? இல்ல, ஓ நோட்டு நான் எடுக்கல. போய் சொல்லாத, காட்டு. இந்தா வந்து பாரு. பையன் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா காட்டுறானா கண்டிப்பா இருக்க வாய்ப்பில்ல. சரி பிரவீனே, சும்மா தான் கேட்டேன். சும்மா கேட்டியா? இவளால எனக்கு நேரம் தான் வேஸ்ட் ஆகுது. எம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு